ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி ஜெயாப்பூ வெஸ்டைல் டியூபி. நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான ஆரோக்கியம் மிகுந்த ராகி லட்டு எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுட்டு, இந்த நெய் வீட்லேயே காய்ச்சிய நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் மாவு போட்டுட்டு நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாவு ஆறட்டும். நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் வறுத்து செய்யும்போது. அதுக்கப்புறம் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் நெடக்கடலை, பச்சை நிறக்கடலை அல்லது வறுத்த நெடக்கடலை எடுத்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் பச்சை நடக்கடலை அந்த முடி நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்த நடக்கடலையாக இருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா வறுத்துட்டு சேர்த்திக்கலாம். பச்சை நடக்கடலை 1/2 கப்பு எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட்டில் வச்சோம்னா கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எள்ளு பொரியிற வரைக்கும் வறுத்தா போதும். படப்படன்னு சவுண்டு வரும். அந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். கருக விடாமல் வறுத்து எடுத்துட்டு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடாயில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டு, எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுட்டு, அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் அல்லது வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெள்ளை கரைஞ்சோனையும் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனையும் எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணால் தான் கல் மண் தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எப்போவுமே வெல்லம் வாங்கிட்டு வந்தோம்னா இந்த வெல்லத்தை போட்டு செய்யும்போது நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மண் கல் இதெல்லாமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இதுக்கு முன்னாடி நான் பாகு காய்ச்சிட்டு இருக்கும்போதே நான் மிக்ஸி ஜாரில் நெடக்கடலை போட்டு சேர்த்திட்டு ஒரு பல்ஸு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லையும் போட்டு நல்லா இது எல்லாமே நெடக்கடலை இதெல்லாமே ஆறின விட்டு எள்ளும் போட்டுட்டு நல்லா கொரசாக அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம ராகி மாவு கூடயே கலக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ரெடியாக வச்சுட்டு நம்ம பாகு காய்ச்சி இருக்கும்போது இறக்கி வைக்கும்போது நம்ம அதில் சூடாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டி வச்சு, பெரிய கரண்டி வச்சு சூடு தாங்குகிற அளவுக்கு கரண்டி அல்லது ஸ்பூன் வச்சு கலக்கி எடுத்து வச்சுட்டு, கை பொறுக்கிற சூடு வந்தோடனையும் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சிட்டோம்னா சூடான சுவையான வீட்லேயே செஞ்ச சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான ராகி லட்டு ரெடி. இதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே போதும். நெடக்கடலை, ராகி மாவு, எள்ளு இதெல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். நெடக்கடலை இல்லைன்னா கூட நம்ம பொட்டுக்கடலை இதையும் போட்டு கூட அரைச்சி நம்ம செய்யும்போது சுவையாகவும் இருக்குது. பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை செஞ்சு ஈஸியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நேரமும் ஆகாது. இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அமுத்திட்டிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போட்டேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.